ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராஜன் லைஃப். 6 ஜனவரி 2024 அன்னைக்கு கோவாவில் வேல்யூ கிராண்டுங்கிற ஹோட்டலுக்கு சுசானா சென்னுங்கிறவங்க 4 நாளைக்கு ரூமை ப்ரீ புக் பண்ணிவிட்டு அவங்க பையனோட கிளம்பி பெங்களூர்லேருந்து கோவாவில் இருக்க இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. இந்த ஹோட்டலில் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மிட் நைட்டில் ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி நான் உடனே பெங்களூர் போனேன்னா எனக்கு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரிசப்ஷனில் 4 நாள் ரூம் புக் பண்ணிட்டு எதுக்கு அடுத்த நாளே கிளம்புறாங்கன்னு ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜர் சுசானாட்ட இந்த மிட் நைட்டில் டாக்ஸி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பெங்களூர் 700 கிலோமீட்டர் இருக்கும், அது வரைக்கும் டாக்ஸியில் போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் நீங்கள் டாக்ஸியில் போகிறத விட ஃப்ளைட்டில் போனீங்கன்னா செலவும் கம்மியாக தான் இருக்கும், அதனால் புக் பண்ணிட்டுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சுசானா எனக்கு டாக்ஸி தான் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய டாக்ஸி டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கடைசியாக ஒருத்தர் வந்து பெங்களூர் எடுத்து கொடுத்துக்கிட்டாரு. நைட்டு 1 மணிக்கு டாக்ஸி அந்த ஹோட்டலுக்கு வந்துச்சு. ரிசப்ஷன்லேருந்து சுசானாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க உடனே ரூம்லேருந்து கிளம்பி வந்தாங்க. ரிசப்ஷனில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. இவங்க வரப்போ இவங்களோட 4 வயசு பையன் இருந்தான். இப்போ அந்த பையனை காணும்னு ஹோட்டலில் இருக்கவங்களாம் டவுட் வந்துச்சு. ஆனால் அவங்க போகிறப்போ ஒரு பெரிய ட்ராவல் பேக் வந்து தூக்க முடியாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஹோட்டலில் இருக்கவங்களாம் கவனிச்சிருக்காங்க. அவங்க டாக்ஸியில் கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ஸ்டாஃப் அந்த ரூம்குள்ளே போயிருக்காங்க. அந்த ரூமில் பெட்டில் ஒரு டவல் இருந்துச்சு, அதில் வந்து ஒரே ரத்தக்கரையாக இருந்தது கவனிச்சாங்க. சுசானாவோட நடவடிக்கையும் ஒரே மர்மமாக இருக்குது. அவங்க ஃப்ளைட்டில் போக முடியாது, டாக்ஸி தான் வேணும்னு நடைபிடிச்சது. ரூமில் ஒரு ரத்தக்கரையாக ஒரு டவல் இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தேகம் ஜாஸ்தியாகி இந்த விஷயத்தை வந்து மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே மேனேஜர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். போலீஸ் வந்து இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட வந்து விசாரித்தாங்க. சுசானா அவங்க பெங்களூர்லேருந்து இங்கே ரூம் எடுத்து வந்து தங்கியிருந்தாங்க. இவங்களோட நடவடிக்கையெல்லாம் சந்தேகப்படுற மாதிரியே இருந்துச்சு. அவங்க வரப்போ அவங்க பையனோட வந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க பையனையும் காணும். மேனேஜர் வந்து போலீஸ்கிட்ட சொன்னார். போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. யார் இந்த சுசானா, இவங்க எதுக்காக இந்த ரூம்ல வந்து தங்கினாங்க, டவல் இருந்த ரத்தம் யாரோடது, இந்த 4 வயசு பையன் எங்கே போயிருப்பான், இப்போ இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற சுசானா சென்னோட கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த சுசானாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. சுசானா இவங்க கொல்கத்தா சேர்ந்தவங்க. இவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கொல்கத்தாவில் இருக்கிற பவானிபூர் எஜுகேஷன் சோஷியாலிட்டி காலேஜில் படித்தாங்க. அதை முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கொல்கட்டாவில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படித்தாங்க. அதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பெங்களூருக்கு போய் அங்கே இருக்கிற ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் ரிசர்ச் பண்ணுற வேலையில் சேர்ந்தாங்க. அந்த டயத்தில் கேரளாவை சேர்ந்த வெங்கட்ராமன்கிற ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு ரொம்ப வருஷம் வச்சு 2010 இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இவங்களுக்கு ஏன்னா சில வருஷத்துலேயே அமெரிக்கா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பெர்க்மேன்கின் சென்டர் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் சோஷியாலிட்டியில் சைபர் ஸ்பேஸை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆலம்ங்கிற ஒரு பேஜில் ஏஐ எத்திக்ஸ் எக்ஸ்பர்ட்னும் டேட்டா சயின்டிஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2008 2011 வரைக்கும் ராமன் ரிசர்ச் சென்டர் ப்ரொஃபைல் லிஸ்ட்டில் இவங்க இருந்திருக்காங்க. 2010 இவங்க அந்த வேலையை விட்டு வெளில போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்ச் 24 2020 டேட்டா சயின்ஸ் சொல்யூஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்ஸ்டியூட் ரிசர்ச் லேப் ஒன்று ஆரம்பித்தாங்க. இதை ஆரம்பித்த உடனே டெக்ஸ்ட் மைண்ட்ஸுக்கும் நேச்சுரல் லாங்குவேஜஸ்க்கும் பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாங்க. 2021 ஏஐ எத்திக்ஸ் லிஸ்ட்டில் 100 பிரில்லியன்ட் உமன்ஸில் இவங்களோட பேரும் இருந்திருக்கு. இவங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெங்களூரில் பயோசைன்ஸ் குரூப் அண்டு பூமராங் காமர்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தாலும் பர்சனல் லைஃப் அந்த மாதிரி இல்லை. சுசானாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் வெங்கட்ராமனுக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு. இதனால சுசானா கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. இந்த கேஸ் அப்போ வெங்கட்ராமன் மேலே சுசானா ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணதா ஒரு மேலே வந்து குற்றம் சாட்டினாங்க. இந்த கேஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் உங்களோட பையனை சுசானா கிட்ட வந்து ஒப்படைச்சாங்க. வாரத்தில் ஒரு நாள் வெங்கட்ராமன் ஒரு பையனை பார்த்துக்கலான்னு கோர்ட்டில் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் சுசானாவுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது தான் 6 ஜனவரி 2024 அன்னைக்கு சுசானாவுக்கு கோவா ஹோட்டலில் வந்து அவங்க பையனோட வந்து ரூம் எடுத்து தங்கினாங்க. அடுத்த நாள் மிட் நைட்டே பெங்களூர் கிளம்பி டாக்ஸியில் போனாங்க. இதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களாம் க்ளீன் பண்ண போனப்போ அங்கே டவலில் ஒரே ரத்தக்கரையாக இருந்தது கவனிச்சு மேனேஜர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். போலீஸ் உடனே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கேஸ் வந்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க. உடனே ஹோட்டல் மேனேஜர்கிட்ட விசாரிச்சு இந்த ரூமில் எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கினாங்க. அப்போ போலீஸ் சுசானாவுக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டல் ரூம் செக்இன் பண்ணுறப்போ ஒரு பையனோட வந்திருக்கீங்க, போகிறப்ப அந்த பையன் எங்கே போனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுசானா அந்த பையனை வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் விட்டுருக்கேன், அப்போது உங்கள் ஃப்ரெண்டோட அட்ரஸை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே வேற யாரோ இருந்தாங்க. இவங்க சொன்ன அட்ரஸ் பொய்ன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த
சந்தேகம் வந்தோடனே ஹோட்டல் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி ஏற்பாடு பண்ண டாக்ஸி டிரைவரோட நம்பரை வாங்கினாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி சுசானாவுக்கு சந்தேகம் வர அளவுக்கு அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ கிட்டத்தட்ட பெங்களூரை நெருங்கிட்டார். சித்திரதுர்காங்கிற இடத்துல இருந்தார். உடனே அவர் சித்திரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். அதுக்குள்ளே கோவா போலீஸு சித்திரதுர்கா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே அவங்க இந்த டாக்ஸி வந்தோடனே இவங்க கார் டிக்கியில் இருந்த பெட்டி வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் அந்த 4 வயசு பையனோட பாடியை வந்து கண்டுபிடிச்சாங்க. உடனே சுசானாட்ட விசாரிச்சப்ப எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தூங்கி எழுந்து பார்த்தப்ப வந்து இறந்து போயிருந்தான்னு சொல்லியிருக்காங்க. வழி தெரியாமல் அந்த பையனோட பாடியை பெட்டியில் வச்சு பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸுக்கு சந்தேகம் வந்து இந்த பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இந்த பையன் இறந்து 36 மணி நேரம் ஆகுது. இந்த பையனோட முகத்தில் துணியும் தலைவனையும் வச்சு அழுத்தினதில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவன் இறந்து போயிருக்கான்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. டவலில் இருந்த ரத்தத்தை செக் பண்ணப்ப அது சுசானோட ரத்தம் தான்னு தெரிஞ்சிச்சு. அவங்க சூசைடுக்கு ட்ரை பண்ணதா போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோர்ட்டில் இவங்களுக்கு 4 நாள் டைம் கொடுத்தாங்க விசாரிக்க. அப்போ கொலை கோவாவில் நடந்ததுனால சுசானாவை கோவா கலைச்சிட்டு போனாங்க. இந்த டயத்தில் சுசானாவோட ஹஸ்பண்ட் வெங்கட்ராமனை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நான் இந்தியாவில் இல்லை, நான் ஃபாரினில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே நடந்த விஷயத்தில் அவர்கிட்ட சொல்லி சித்திரதுர்காவுக்கு கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. ஒரு ஜனவரி 9 வந்து சித்திரதுர்காவுக்கு கிளம்பி வந்தார். அதுக்கப்புறம் அவங்க பையனோட பாடிக்கு வந்து இறுதி சடங்கு செஞ்சார். சுசானா மேலே 3 செக்ஷனில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. முதல்ல வந்து கொலை செஞ்சதுக்கு, 2வது எவிடன்ஸை மார்க்கெட் ட்ரை பண்ணதுக்கு, 3வது குழந்தைய கொலை செஞ்சதுக்காக 3 செக்ஷனில் இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் சுசானாவை தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வெங்கட்ராமன் என்னோட பையனை வந்து வாரத்தில் 1 நாள் பார்க்கலான்னு கோர்ட் பர்மிஷன் கொடுத்து எனக்கு பிடிக்கல. ஆனால் அவன் ஒரு தடவை கூட எங்கள் பையனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். தடுக்கிறதுக்காக நான் கொலை செஞ்சதா சுசானா வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பையனோட பாடி இருந்த பொட்டியில் வந்து டிஷ்யூ பேப்பரில் ஐலைனரை வச்சு எழுதியிருக்க ஒரு லெட்டரை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு போலீஸ் இது வரைக்கும் சொல்லலை. போலீஸோட விசாரணை எப்போ சுசானா அவங்க பையனை கொண்டதுக்கு வந்து வருத்தப்பட்டதாக போலீஸ்லாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பெங்களூரில் சுசானா தங்கியிருந்த தனிச்சந்திராங்கிற பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் போய் இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 4 மாதத்துக்கு முன்னே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க எங்கே இருக்காங்கன்னு இப்போ எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் முடியல, இந்த கேஸ் இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. இன்னும் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு நிதானம் போணுச்சுன்னா எந்த விஷயமும் பிரோஜனமாக இருக்காது. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டை பிடிக்கலன்னா அதை அவரோட வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த பையனை வந்து இதுக்காக தேவையில்லாமல் கொலை பண்ணாங்க. உண்மையிலேயே இவங்க கொலை பண்ணதுக்கு இதுதான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்குமான்னு இனிமேல் போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். இவங்க 2 பேர் பிரச்சனையில் ஒன்றுமே தெரியாத சின்ன குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டரில் அப்படி என்ன தான் எழுதியிருந்தாங்க அதெல்லாம் போலீஸோட அடுத்த கட்ட விசாரணைலாம் தெரிய வரும். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு க்ரைம் ஸ்டோரியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடுவது உங்கள் ஸ்ரீராஜன் லைஃப்.